யாழ்ப்பாணம் தெள்ளிப்பளை வருத்தலை விழான் தமிழ்கலவன் பாடசாலை பொருளாதார சமூக நெருக்கடிகள் சவால்களுக்கு மத்தியில் வாழும் மீள்குடியேற்றப்பட்ட கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு பாடசாலையாகும். ஒளிமயமான எதிர்காலத்திற்காக காத்திருக்கும் 105 பிள்ளைகளை கொண்டுள்ள இந்த பாடசாலையில் 7 ஆசிரியர்கள் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். தமது வாசிப்பு திறனை மேம்படுத்துவதற்கான நூலக வசதி இல்லாமை இவர்கள் எதிர்நோக்கும் பிரதான சவால்களில் ஒன்றாகும். பிள்ளைகளின் குறிப்பறிந்த கம்மத்த நூலகம் ஒன்றுக்கான அடிக்கல்லை இன்று நாட்டி அவர்களின் முகங்களையும் அகங்களையும் இன்று மலரச் செய்தது. கம்மத்த பிரதி தலைவர் MTV பிரதம நிறைவேற்று அதிகாரி யசரத் கமல்ஸ்ரீ, சக்தி டிவி அலைவரிசை பிரதானி முருகேசு குலேந்திரன், நியூஸ் ஃபர்ஸ்ட் முகாமையாளர் சுப்பிரமணியம் ஜெஃப்ரி ஜெபதர்ஷன், கம்மத்த உதவி முகாமையாளர் விகான் உத்தியோக, தெள்ளிப்பளை கோட்டக்கல்வி பணிப்பாளர் வி அரசகேசரி, பாடசாலையின் உப அதிபர் மகாலிங்கம் வானுஜன், பாடசாலை சமூகத்தினர், பெற்றோர்கள், கம்மத்த உறுப்பினர்கள் என பலரும் இதன் போது பிரசன்னமாக இருந்தனர். அதற்கு அமையத்தான் இந்த பகுதியிலே இந்த புதிய நூலகத்தை அமைப்பதற்கான அடிக்கல் இன்றைய தினம் நாட்டப்பட்டிருக்கிறது. இந்த நூலகமானது எங்களுடைய பாடசாலைக்கு மிகவும் தேவையாக இருந்த ஒன்று. அதை நீங்கள் வழங்கியதையிட்டு நாங்கள் பெருமகிழ்வு அடைகின்றோம். புதிய நூலகத்தை இந்த 105 பிள்ளைகளுக்கு கொண்ட இந்த பாடசாலைக்கு அங்குராப்பணம் செய்து வைத்திருக்கிறீர்கள். அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். ஒரு நல்ல நூல் ஒரு நல்ல நண்பன் என்று சொல்லுவார்கள். எங்களுடைய நூலகம் உங்களுக்கு கிடைத்தது மிகப்பெரிய ஒரு வரமாக கருதுகின்றோம். வாசிப்பது என்பது அவர்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்கும். வாசிப்பதால் மனிதன் பூரணம் அடைகின்றான். நூலகத்தை அமைத்துக் கொடுப்பது இந்த மாணவர்களுக்கான ஒரு சிறந்த செயற்பாடாக அமைகின்றது. நூலகத்துக்கான ஒரு கட்டிடத்தை மாத்திரம் அமைக்க இங்குள்ள மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கான ஒரு அடிக்கல், பல கனவுகளுக்கான ஒரு அடிக்கலை நாங்கள் இன்றைய தினம் நாட்டிற்கு கனவுகளோட இருக்கிறீங்க. அந்த கனவுகளை நனவாக்குறதுக்கு இந்த புத்தகங்கள் உங்களுக்கு வழிவகுக்கும். சில நேரம் நீங்க வாசிக்கிற ஒரு சின்ன ஒரு வசனம் உங்களோட வாழ்க்கையை மாற்றலாம். எனவே எல்லா புத்தகத்தையும் வாசிங்க. உங்களுக்குள்ள நீங்க கேள்விகளை கேளுங்க. நீங்களும் ஒரு தலைவராக உருவாகலாம். கம்மத்த வேலை திட்டம் என்பது எமது கேப்டன் மகாராஜா குடும்பத்தின் முன்னாள் தலைவர் மறைந்த திரு ஆர் ராஜமகேந்திரன் அவர்களது எண்ணத்தில் உருவான ஒரு சமூக பணி. ஒரு பெரிய ஊடக நிறுவனங்கள் சிரச, சக்தி உள்ளிட்ட பல்வேறு ஊடக நிறுவனங்களை உருவாக்கி அதில் மட்டும் திருப்தி காணாத அவர் இந்த நாட்டு மக்களுக்கு குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை தீர்வு காணக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கம்மத்த வேலை திட்டத்தை உருவாக்கி இருந்தார். நாங்கள் தயாராக இருக்கின்றோம். கம்மத்த வேலை திட்டத்தின் ஊடாக வடக்கு, கிழக்கு, மலையகம் உட்பட அனைத்து பிரதேசங்களுக்கும் எமது சமூக படையினை விஸ்தரிப்பதற்காக. நான் ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் பணிபுரிவதால் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது. அந்த பயணங்களின் போது உலகின் பல்வேறு தலைவர்களை சந்திக்கும் வாய்ப்பும் எனக்கு கிட்டியது. அப்படி நான் சந்தித்த ஒரு தலைவர்தான் அப்துல் கலாம் அவர்கள். ஒரு நாள் நான் அவரிடம் கேட்டேன், எங்கள் இலங்கை குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று. அவர் சொன்னார், இந்த குழந்தைகளை நன்றாக படிக்க சொல்லுங்கள், புத்தகங்களை நன்றாக வாசிக்க சொல்லுங்கள், வாசித்துவிட்டு புதிய புதிய விடயங்களை உருவாக்குங்கள் என்று. நாம் புத்தகங்களை நன்றாக வாசித்தால் மட்டுமே புதிய விடயங்களை உருவாக்க முடியும், அறிவை சேர்த்து கொள்ள முடியும். எனவே இந்த நூலகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். கற்றலுக்கு ஏற்ற சூழல் மற்றும் வசதிகளுடன் கூடியதாக கம்மத்த பொது நிதியத்திலிருந்து இந்த நூலகம் அமைக்கப்படுகின்றமை விசேட அம்சமாகும். கம்மத்த நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் அரண்.